Chevaruthi, powered by Pommes Dreamwear. Co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. மருதி எனக்கு வேண்டாம். வேணுமா? என்ன இந்த சமையல்காரி முகத்துல சந்தோஷம் தாண்டவம் ஆடுது? ஆதி லவ் சொல்லிட்டானா? அதுக்கு இவ்வளவு ஓகே சொல்லிட்டாலோ? அத்தா சந்தோஷமா இருக்காளா? என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. ச்சீ, எல்லாம் இந்த நந்தினி ஹால் போன் பண்ணி இப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுதான் கரெக்ட். இந்த வரண்டி வரேன். ஆமாக்கா. ஏய் பாடி இங்க. அம்மா, வேலை நேரத்துல என்னடி இழிப்பு வேண்டியிருக்கு? எல்லாருக்கும் பயம் விட்டு போச்சா? எடுத்து அடிச்சன தெரியுமா? எல்லாத்துக்கும் நீதாண்டி காரணம். முழிக்கிற முழிய பாரு. எனக்கு கால் வலிக்குது, வந்து அமிக்கு விடுவா. சரிம்மா. பாடி தாளையாட்டிட்டு நிப்பா. என்னடி திருவிழால காணாம போன மாதிரி முழிக்கிற? காலமுக்கு தானே கூப்பிட்டேன். தனியா வெத்தலை பாக்க வைக்கணுமா? தமிழ் புரியாதா உனக்கு? உட்காந்து அமுக்கு. ஏய், இன்னும் கொஞ்சம் மெதுவா அமுக்கு. எனக்கு வலிச்சிட போகுது. நல்ல அமுக்குடி, நல்ல அமுக்கு. ஒரு வேலை உருப்படியா சேர்தல். இந்த கால யார் அமுக்குவா? ஏண்டி டேப் சிக்கிச்சா? ஒரே இடத்துல போட்டு அமுக்கிக்கிட்டு இருக்க. அப்புறம் ரத்தம் கட்டணுமா? உனக்கு எல்லாமே சொல்லுமா? மாத்தி மாத்தி அமுக்கு. சரிம்மா. ஒரு வேலை உருப்படியா செய்யறது இல்ல, இதுல உனக்கு இழிப்பு வேற இழிப்பு. பார்த்து மெதுவா, காலை உடைச்சிடாத. ஆமா, ஆதி கிட்ட நீ என்ன கேட்ட? அது நான் பெரிய கிட்ட எதுவும் பேசலமா. ஏய், பொய் சொல்லாத. அவன் உன்கிட்ட என்னமோ கேட்டான். சொல்லுடி, என்ன முழிக்கிற? அவன் என்ன கேட்டான்? பெரியயாவுக்கு பிடிச்சத கேட்டாருமா. அவன் கேட்டா அதுக்கு நீ என்ன சொன்ன? நானே கொடுக்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அவரே வந்து கேட்கும் போது மாட்டேன்னு சொல்ல முடியுமா? என்னடி பேசுற நீ? அவன் பிடிச்சது கேட்டான்னா நீ உடனே கொடுத்துருவியா? என்ன எதெல்லாம் யோசிக்க மாட்டியா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏமா இப்படி கோவப்படுறீங்க? பெரியயா விருப்பப்பட்டு கேட்கும் போது என்னால முடியாதுன்னு எப்படிமா சொல்ல முடியும்? அதனாலதான் நான் கொடுத்தேன். ஏண்டி, அவன் விருப்பப்பட்டு கேட்டானா அத நீ குடுத்தியா? அதை எவ்வளவு தைரியமா என்கிட்டயே சொல்லிட்டு இருக்க நீ? இந்த விஷயம் மட்டும் அகிலாக்கா காதுக்கு போச்சுன்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியாடி? பெரியயாவுக்கு நான் புதினா டீ கொடுக்கறது ஒன்னும் புதுசு இல்லையேமா. அம்மாவுக்கு தெரியுமே. புதினா டீயா? ஆமாமா. பெரியயா என் கிட்ட வந்து புதினா டீ தான் கேட்டாரு. அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்ப ஆதி இவகிட்ட லவ் சொல்லலையா? புதினா டீய தான் கேட்டானா? நீங்க எதை பத்தி கேட்டீங்க? எல்லாம் அத பத்தி தான் கேட்ட. நீ ஓய முடிக்கிட்டு அமுக்கு. இந்த கால அமுக்குடி. அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருக்கணுமா உனக்கு?
ஐயோ அம்மா, ஐயோ கால் வலிக்குதே. அம்மா, இப்ப சரியாயிடுமா? ரொம்ப வலிக்குதே. ஒண்ணும் இல்லம்மா, மாடிக்கு சரியாயிடும். கீழேயும் இறங்கி இறங்கி கொஞ்சம் ஏறி பொறுத்துக்கோங்கம்மா. எனக்கு காலெல்லாம் வலிக்குதே. சரியாயிடும். அப்பா ரொம்ப வலிக்குதே. வலிக்குதே, ரொம்ப வலிக்குதே. அப்பா அப்பா. இந்த காலையும் அமுக்குடி. கால் அமுக்க கூட சொல்லிக்கிட்டே இருக்கணும். பார்வதி, பெரியய்யா. கொஞ்சம் மேல வா. சரிங்க பெரியய்யா. பெரியய்யா கூப்பிடுறாரு, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரட்டுமா? ஏய், எனக்கும் காது கேக்குது. அப்புறம் போய்க்கலாம், உட்காந்து அமுக்கு. பெரியய்யா கூப்பிட்டாருமா, நான் என்னன்னு போய் கேட்டுட்டு வந்துடுறேன். என்னடி உடம்பு எப்படி இருக்கு? உட்காந்து அமுக்குன்னு சொல்றேன்ல. ஏய், அங்க என்ன பார்வை? உட்காந்து கால் அமுக்குறியா இல்ல என்ன சொல்ற இப்போ? அமுக்குறேம்மா. பார்வதி, உன்னை மேல வர சொன்னேன். ஒரு இம்சை. ஏய், பெரியய்யா மறுபடியும் கூப்பிடுறாருமா, நான் என்னன்னு போய் கேட்டுட்டு வந்துடுறேன். ஏய் ஏய் ஏய், நில்லடி, கூப்பிட்டு இருக்கல, எங்கடி போற? நில்லடி. இதோ ஒரு நிமிஷமா வந்துடுறேன். போடி போ, உன்னை பாத்துக்கிறேன். பெரியய்யா, அங்க என்ன பண்ணிட்டு இருந்த பார்வதி? வனஜாமா கால் புடிச்சு விட சொன்னாங்க, புடிச்சு விட்டுட்டு இருந்த பெரியய்யா. அதான் நான் பார்த்தனே. நீ எதுக்காக இந்த வேலை எல்லாம் பண்ற? எனக்கு இது ஒண்ணு புதுசு இல்லையே பெரியய்யா. நான் ஏற்கனவே வனஜாமாவுக்கு கால் அமைக்கி விட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி நீ இதெல்லாம் செஞ்சிருக்கலாம். ஆனா இப்ப நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் பார்வதி. எனக்கு பிடிக்கல. என்ன பெரியய்யா சொல்றீங்க? வனஜாமா கை கால் அமைக்க விடுன்னு சொன்னா நான் மாட்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்லணும். அது எப்படி பெரியய்யா முடியும்? நான் ஒரு சாதாரண வேலைக்காரி. அவங்க கை கால்லாம். நீ வேலைக்காரியெல்லாம் இல்ல பார்வதி. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்க. என்ன சொல்றீங்க பெரியய்யா? அது உன் தகுதி என்னன்னு ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்க. நீ வேலைக்காரி இல்ல. நான் உன்னை எந்த இடத்துல வச்சிருக்கேன் தெரியுமா? நீ நீ என் கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர் பார்வதி. பிராண்ட் அம்பாசிடருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நீ இப்படி கை கால் அமுக்கி விட்டுட்டு இருக்கிறது வெளியே தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு என்ன மரியாதை? இல்ல என் கம்பெனிக்கு தான் என்ன மரியாதை? அதனால தான் சொல்றேன், இத்தனை நாள் நீ இந்த வேலையெல்லாம் செஞ்சிருந்தா பரவாயில்ல, இனிமேல் செய்யாத. புரியுதா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் பெரியய்யா. ஆனா என்னோட சந்தோஷமே இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு சேவை செய்யறதுல தான் இருக்கு. எனக்கு பிடிக்காத விஷயத்த நீ செய்ய மாட்டேன்னு நம்புறேன். நான் சொன்னபடி நீ நடந்துக்கிட்டா எனக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். பெரியய்யா, உங்க சந்தோஷத்தை விட எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல பெரியய்யா. இனிமே நீங்க சொல்றபடியே நடந்துக்கிறேன். சந்தோஷம் பார்வதி. எனக்கு புதினா டீ சாப்பிடணும் போல இருக்கு. இதோ இப்ப கொண்டு வரேன் பெரியய்யா. வனஜாமாவுக்கு கால் அமைக்கி விட்டா பெரியய்யா ஏன் இப்படி கோச்சுக்கிறாரு? ஒன்னும் புரியலையே. என்னவா இருக்கும்? ஒண்ணுமே புரியல.
உன் தகுதி என்னன்னு ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்க. நீ வேலைக்காரி இல்ல. நான் உன்னை எந்த இடத்துல வச்சிருக்கேன் தெரியுமா? இத்தனை நாள் நீ இந்த வேலையெல்லாம் செஞ்சிருந்தா பரவாயில்ல, இனிமேல் செய்யாத. புரியுதா? அக்கா 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 என்னாச்சு அக்காவுக்கு? அக்கா கணேசா, இப்பதான் கணேசன் உனக்கு அடையாளம் தெரியுதா? நல்ல வேலை என்ன யாரும் கேட்காம விட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம் தான்க்கா. ஏன் கணேசா இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்னக்கா, நான் உள்ள வந்து அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இருக்கேன், நீ என்ன கவனிக்காம உட்காந்துட்டு இருக்க. சாரிடா கணேசா, நான் பெரிய பத்தின யோசனையிலேயே இருந்தேனா, அதான் உன்னை கவனிக்கவே இல்ல. கொஞ்சம் இருக்கா, பெரிய பத்தின யோசனையில இருந்தியா? அது ஆமா, பெரிய பத்தி அப்படி என்ன யோசனை பண்ணிட்டு இருந்த? அது ஒண்ணும் இல்லடா. வனஜா அம்மா என்ன காலமைக்க விட சொன்னாங்களா, நானும் அவங்களுக்கு கால் அமைக்கிட்டு இருந்தேன். சரி, நான் வனஜா அம்மாவுக்கு கால் அமைக்க விட்டுட்டு இருந்ததை பாத்துக்கிட்டு மாடிக்கு போன பெரியய்யா அவர் ரூம்க்கு போகும்போது என்ன கூப்பிட்டாரு. சரி, நான் பெரியய்யா ரூம்க்கு போனதும் பெரியய்யா என்கிட்ட கோச்சுக்கிற மாதிரி பேசினாரு. என்னக்கா சொல்ற? பெரிய அப்படி என்ன பேசினாரு? பார்வதி, நீ இந்த வீட்ல யார் தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நான், தெரியும் பெரியயா, நான் இந்த வீட்ல சமையல்காரின்னு சொன்னேன். அதுக்கு பெரிய என்ன சொன்னாரு? அதுக்கு பெரியயா, இல்ல நீ சமையல்காரி இல்ல, நீ என் கம்பெனி பிராண்ட் அம்பாசிடர். இனிமே இந்த மாதிரி கால் அமைக்க விடுறது, கை அமைக்க விடுற வேலையெல்லாம் யார் சொன்னாலும் செய்யக்கூடாது. அது எனக்கு பிடிக்காது. புரிஞ்சுதா? பெரியய்யா ஏன் என்கிட்ட அப்படி பேசினாரு? வனஜா அம்மாவுக்கு கால் புடிச்சு விட்டது அவ்வளவு தப்பா? எனக்கு ஒண்ணும் புரியல. அதான் அத பத்தியே யோசிச்சுட்டு இருந்தேன். என்னக்கா நீ, உனக்கு இன்னும் கூட புரியல? என்னடா சொல்ற? உனக்கு ஏதாவது புரிஞ்சுச்சா? எனக்கு நல்லா புரிஞ்சதுக்கா. என்ன புரிஞ்சது? பெரிய உன்னை லவ் பண்றாருக்கா. கணேசா, நீ வாங்க போற. உன்கிட்ட அடி வாங்கினாலும் பரவாயில்லக்கா, நான் சொல்ல நினைச்சத சொல்லிடுறேன். உன் மனசுல பெரிய இருக்க மாதிரி பெரிய மனசுல நீ இருக்க. பெரிய மனசுல நீ இருக்கிறது மட்டும் இல்லக்கா, அவர் உன்னை விரும்புறாரு. அதனால்தான் அவர் விரும்புற நீ வனஜாமா காலமிக்கு விடுறது அவருக்கு பிடிக்கல. டேய், இனிமே இந்த மாதிரி கற்பனை எல்லாம் பண்ணி சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். நான் பாரு, நான் ஒன்னும் கற்பனை பண்ணிலாம் சொல்லல, நீ சொன்னதை வச்சுதான் நான் சொல்றேன். வேணா நமக்குள்ள ஒரு பெட் வச்சுக்கலாமா? என்ன பெட்டு? பெரிய மனசுல நீ இருக்கன்னு நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன். எப்படி நிரூபிப்ப? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நீ பஞ்சத்துக்கு ரெடியா? ரெடி. சரி, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம்க்கா. இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது, வந்து சாப்பாடு போடு. சரி வா போலாம். ஹாய் ஆதி. வாஷாம், உன் போனுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு நானே வந்துட்டேன். ஆமா, என்னாச்சு? ஓகே தானே? சொல்லிட்டேல? என்ன அது அப்படி பாக்குற? உன் லவ் பார்வதிட்ட சொன்னியா இல்லையா? உன்கிட்ட பார்வதி லவ் பண்றேன்னு ஈஸியா சொல்லிட்டேன் ஷாம். ஆனா பார்வதி கிட்ட அவ்வளவு ஈஸியா சொல்ல முடியல.
வார்த்தை இது வரைக்கும் வருது, இதுக்கு மேல வரமாட்டேங்குது. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால சொல்ல முடியல. என்ன அது நீ 15 கம்பெனிக்கு எம்டி, நீ பிசினஸ் மீட்டிங்ல சும்மா சிங்கமாய் கர்ஜிக்கிற உன்னால பார்வதிட்ட லவ்வ சொல்ல முடியலன்னு சொல்ற? சரி, இப்ப என்ன பண்ண போற? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இத பாராதி, லவ்வ சொல்றதுக்கு யோசிச்சுட்டு இருந்தோம், அப்புறம் வாழ்க்கை பூரா யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எதை பத்தியும் யோசிக்காம தைரியமா சொல்லிரு. இல்ல ஷாம், நான் என் லவ்வ பார்வதி கிட்ட சொல்றதை விட பார்வதி லவ் பண்றேன்னு அம்மா கிட்ட சொல்லிடலான் இருக்கேன். என்னாச்சு அது? ஏன் இப்படி தப்பா யோசிக்கிற? பார்வதி கிட்டே தைரியமா உன்னால லவ்வ சொல்ல முடியல, இதுல உன் அம்மாட்ட சொல்ல முடியுமா? அப்படியே நீ சொன்னாலும் அம்மா இந்த காதலை ஏத்துப்பாங்களா? நாளைக்கு பார்வதி மேல எனக்கு இருக்கிற காதலை பத்தி அம்மா கிட்ட சொல்லிடுறேன். கண்டிப்பா அவங்க மறுக்க மாட்டாங்க, நிச்சயமா ஏத்துப்பாங்க. ஆமா, அப்படி என்ன நாளைக்கு ஸ்பெஷல்? நாளைக்கு என் தாத்தாவோட பிறந்த நாள். அவர் பிறந்த நாள் அன்னைக்கு யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம அள்ளி கொடுத்து வாழ்ந்தவர் எங்க தாத்தா. தாத்தாவோட பிறந்த நாள் அன்னைக்கு அம்மா கிட்ட யார் என்ன கேட்டாலும் அவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால கோயில்ல வச்சு அம்மா கிட்ட பார்வதியோட லவ் சொல்ல போறேன். அம்மா நிச்சயமா என் லவ்வுக்கு சம்மதம் சொல்லுவாங்க. நீ சொல்ற லாஜிக் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, ஆனா எனக்கு என்னமோ நீ ரிஸ்க் எடுக்கிறேன்னு பயமா இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு ஷாம். அது மட்டும் இல்ல, நான் பார்வதி கிட்ட லவ் சொன்னா ஒருவேளை பார்வதி தயங்கலாம். ஆனா அம்மா என் லவ்வுக்கு சம்மதம் சொல்லிட்டா பார்வதிக்கு நிச்சயமா தயக்கம் வராது. உன் அம்மா லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டா ஸ்ட்ரெயிட்டா கல்யாணம் தான். ஒரே கல்லுல 2 மாங்கா. எஸ் ஆதி, உன் பிசினஸ் மூல பயங்கரமா வேலை செய்யுது. இப்பதான் தெரியுது நீ 15 கம்பெனிக்கு எப்படி எம்டியா இருக்கிற, சக்சஸா பிசினஸ் பண்றேன்னு. அப்போ நீ நாளைக்கு உன் தாத்தாவை நம்பி லவ் அம்மா கிட்ட சொல்ல போற. ஆமா ஷாம், என் தாத்தாவோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் உண்டுன்னு அம்மா சொல்லுவாங்க. சோ நிச்சயமா அம்மா என் காதலுக்கு சம்மதம் சொல்லுவாங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட். நாளைக்கு கோயில்ல சந்திப்போம். தேங்க்யூ. சரி, வா போலாம். வா. பூசாரி வந்துட்டாரா? பூஜை ஏற்பாடுலாம் பண்ணிட்டாரா? வந்துட்டாருமா. எல்லாம் கரெக்டா இருக்கா நீ செக் பண்ணியா? செக் பண்ணிட்டு எல்லாரும் வந்தாச்சு. எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்குமா. உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஏய், என்னடி இது? புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு அலங்காரமா வந்து நிக்கிற. உன்னை பார்த்தா எங்கள்ல ஒருத்தி மாதிரி இருக்கே. பாக்குறவங்க எங்க வீட்டு பொண்ணுல நினைப்பாங்க. நீ எங்க வீட்டு வேலைக்காரி. ஞாபகம் இருக்கா? ஆண்டி, பார்வதி வீட்ல இருக்கும்போது எப்பவும் பாவாடை தாவணி தான் கட்டுறா. ஆனா இந்த மாதிரி வெளியில வரும்போது புடவை கட்டிட்டு வரணும்னு நான் தான் சொன்னேன். சூப்பர் ஐஷு, நல்ல வேலை பண்ணிருக்க. வீட்டுல இருக்கும்போது பார்வதி வேலைக்காரி,
இந்த மாதிரி வெளியே வரும்போது நம்ம கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர் சித்தி வேலைக்காரி இல்ல, நம்மள ஒருத்தி தான். ஐஸ்வர்யா, அருண், எல்லாரும் வாங்க. அக்கா என்ன வேணும்னு கேட்டுட்டாங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க. யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க. டேய் ஆதி, நல்ல சந்தர்ப்பம், நல்ல விட்டுறாத, தைரியமா போ, சொல்லு போ. என்ன வேணும் ஆதி? எதுவா இருந்தாலும் தயங்காம கேளு. உனக்காக அம்மா என்ன வேணாலும் செய்வேன்.